மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் கண்காணிப்பு தேவை என்று பேசியிருக்கிறார்கள். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனைவரும் சட்டவிரோத செயலில் ஈடுபடாதவாறு கண்காணிக்கப்படுகிறார்கள். அதேபோல மாண்புமிகு உறுப்பினர் கோகா மணி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவருடைய தொகுதியில தருமபுரி காவல் உட்கோட்டம் மதிகோன்பாளையம் காவல் வட்டத்தில் அமைந்துள்ள புலி கிராமத்தில் புதிய காவல் நிலையம் 2,83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பல்வேறு சம்பவங்கள் குறித்து இங்கே பேசியிருக்கிறார். அவர் பேசிய அத்தனை விவகாரங்களிலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இனியும் நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய நடவடிக்கை விரைவாக எடுக்கப்படும் என்ற உறுதி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எந்தவித அழுத்தங்களுக்கும் உள்ளாகாமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் அழுத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு உள்துறை சார்பில் 102 அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது. காலத்தின் அருமை கருதி சிலவற்றை இப்பொழுது நான் அறிவிக்க விரும்புகிறேன். மீதமுள்ள அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் சேர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதிய காவல் நிலையங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலாம்பூர், சிவகங்கை மாவட்டம் கீழடி, திருநெல்வேலி மாவட்டம் மேலச்சேவல், திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் களமருதூர், நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டை, திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில் காவல் நிலையம், குமரி மாவட்டம் குழித்துறையில இருப்பு பாதை காவல் நிலையம், சென்னை ஓமந்தூர் மருத்துவமனை வளாகத்தில் புறக்காவல் நிலையம், பெரம்பூர் பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில புறக்காவல் நிலையம், சென்னை அரும்பாக்க சரகத்தில் புதிதாக அனைத்து மகளிர் காவல் நிலையம், மதுரை மாநகர காவல் ஆணையகத்தில் சிந்தாமணி, மாடக்குளம் உள்ளிட்ட பல இடங்களில் உருவாக்கப்படும். சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படையில் புதிய பணியிடங்கள் 2 கட்டங்களாக ரூபாய் 21,02 லட்சம் செலவில் உருவாக்கப்படும். இதற்கான முதற்கட்ட செலவினம் ரூபாய் 10,51 லட்சம். 280 காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்கள் ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலத்தில் 90 ஆயுதப்படை காவல் குடியிருப்புகள் மற்றும் தருமபுரியில 134 ஆயுதப்படை காவல் குடியிருப்புகள் 101,35 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்படும். பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக மாநகரங்களின் பயன்பாட்டிற்கென சென்னை பெருநகரம் தவிர 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள் ரூபாய் 12 கோடி செலவில் வாங்கப்படும். காவலர் தங்குமிடம் வசதி இல்லாத அல்லது குறைவாக உள்ள 20 மாவட்ட மாநகரங்களில் ஆயுதப்படை காவல் ஆளுநர்கள் பயன்பாட்டிற்காக 50 படுக்கை வசதிகள் கொண்ட காவலர் தங்குமிடங்கள் ரூபாய் 30 கோடி செலவில் கட்டப்படும். நுண்ணறிவு பிரிவின் கீழ் புதிதாக உருவாக்கப்பட்ட கோயம்புத்தூர் தீவிரவாத தடுப்பு பிரிவிற்கு கோவை மாநகரத்தில் ரூபாய் 5,98 லட்சம் செலவில் அலுவலக கட்டடம் கட்டப்படும். சார்நிலை காவல் அதிகாரிகள் மற்றும் காவல்நிலை அதிகாரிகளுக்காக 350 4 சக்கர வாகனங்கள் ரூபாய் 38,85 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்படும். தடய அறிவியல் துறையின் சீன் ஆஃப் கிரைம் விசாரணை முறையை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக 50 நடமாடும் தடவைகள் அறிவியல் வாகனங்களும் அவற்றுக்கு தேவையான மனிதவளம், எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றுக்கென ரூபாய் 38,25 லட்சம் வழங்கப்படும். புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் திருக்கோவில், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா, விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம், கரூர் மாவட்டம் குளித்தலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் ஆகிய 7 இடங்களில் ரூபாய் 16,80 லட்சம் செலவில் அமைக்கப்படும். தீ விபத்து அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களுக்கு ரூபாய் 5 கோடி செலவில் 5 பெரும தண்ணீர் லாரிகள் கொள்முதல் செய்து வழங்கப்படும். கோயம்புத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய வளாகத்தில் ரூபாய் 27,22 லட்சம் செலவில் 72 பணியாளர் குடியிருப்புகள் 2 கட்டங்களாக கட்டப்படும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் திருச்சியை தலையிடமாக கொண்ட மத்திய மண்டலத்தை 2ஆக பிரித்து
விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மண்டலம் உருவாக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த மார்ச் 14ஆம் நாள் இந்த கூட்டத்தொடர் தொடங்குச்சு. நான் மட்டுமல்ல, பெரும்பாலான அமைச்சர்கள் பெருமக்களும் மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் எல்லா நாளும் அவைக்கு வந்திருக்கிறாங்க. விவாதங்களில் பங்கெடுத்து பதிலளிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், மானிய கோரிக்கை விவாதம், பதில் உரைன்னு மிக சிறப்பாக தங்களுடைய கடமையை ஆற்றியிருக்காங்க. ஜனநாயக பண்போடு இந்த அவையை நடத்த துணை நின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றி. இந்த ஜனநாயக பண்பு எல்லா நாளும் தொடரணும்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன். நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மாண்பை காப்பதுதான் நம்ம அனைவருடைய முதல் கடமை. அந்த கடமையில எந்த இடத்திலையும் தவறிவிடக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்களித்த மக்களுக்கு உண்மையா இருக்கணும் என்பதில் மிக கவனமா இருக்கேன். அதனாலதான் கடந்த 4 ஆண்டுகள்ல தலைமுறைகளை கடந்தும் பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கோம். இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேர் அல்ல, திராவிட மாடல் அரசின் பேரை சொல்லும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கான விடியல் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48, முதல்வர் மருந்தகம், கலைஞர் கனவு இல்லம், ஊட்டச்சத்தை உறுதி செய், தோழி விடுதி, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தின தெம்போடு உறுதியா சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறைகளிலும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடவும் சொல்றேன். அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. எங்களை எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அன்றே சொன்னார், தமிழகம் உலகின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் அது யாருடைய வேட்டைக்காடாகவும் இருந்திட ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். சுயாட்சி என்பது எங்கள் பிறப்புரிமை. இதனை தடுக்கவோ தகர்க்கவோ எவருக்கும் உரிமை இல்லை. இது எங்கள் போர் முழக்கம் என்று அண்ணா முழங்கினார். அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் சட்டமன்றத்தின் இறையாண்மையை நிலைநாட்டும் வகையிலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றோம். அடுத்தபடியா மாநில சுயாட்சி கனவை நிறைவேற்ற குழு அமைச்சிருக்கிறோம். நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு.